கோவில்பட்டியில் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதல் கலவரமாயிருக்கிறது. மாரியம்மன் கோவில் கிடாவெட்டு விருந்தை படைப்பது தொடர்பாக மோதல் வந்தது. வழக்கமாக மாரியம்மன் கோவில் கிடாவெட்டு ஒரு தரப்பினருக்கு மட்டுமே அனுமதி உள்ளது. இதனிடையே மற்றொரு தரப்பு உரிமை கூறியதால் வாக்குவாதம் தொடர்ந்தது. இருப்பினும் கிடாவெட்ட அனுமதி கோரி ஒரு தரப்பினர் மறியலில் ஈடுபட்டனர். வழக்கத்தை மாற்ற முடியாது என மற்றொரு தரப்பினரும் மறியலில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரும் மறியலின் போது கற்கள் வீசப்பட்டதால் மோதல் மூண்டது, கலவரமானது. இரு தரப்பினரும் மோதிக்கொண்ட போது கடைகள், வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. கலவரத்தை தடுக்க வந்த போலீஸ் மீது கற்களை வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கொளுத்தும் கோடை வெயிலுக்கு இடையே சேலம் மாவட்ட மேற்காட்டில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியது. வறண்ட வானிலை காரணமாக தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஈரோடு, சேலம், நாமக்கல், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே உள்ளது. இந்நிலையில் திடீரென 3 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கியது. ஏற்காடு மலைப்பாதை வழியாக வேகமாக இறங்கிய தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பேருந்து ஓட்டுநர் மணி என்பவரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மன்னர்களின் அடையாள சரித்திரமாக கம்பீரத்துடன் நிமிர்ந்து நிற்கும் செஞ்சிக்கோட்டை 12ஆம் நூற்றாண்டு கட்டமைக்கப்பட்ட இந்த கோட்டை தர்பார் மண்டபம், யானை மண்டபம், குதிரை லாயம், மாட மாளிகைகள், தானிய களஞ்சியங்கள், வெடிமருந்து கிடங்கு, மதில் சுவர் என சகல அம்சங்களோடு திகழ்கிறது. ஆனால் போதிய பராமரிப்பு இல்லாததால் வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த செஞ்சிக்கோட்டையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த மற்றும் அப்பகுதி மக்களின் பல்லாண்டு கோரிக்கையான ரோப்கார் சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் அடுத்துள்ள சிறுமலையில் கோடை வெயிலை கருத்தில் கொண்டு திண்டுக்கல் மாவட்ட வனத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் சிறுமலை ஊராட்சி ஆகியவை இணைந்து சிறுமலை சாலையில் உள்ள 10 கொண்டை ஊசி வளைவுகளில் தண்ணீர் தொட்டிகள் அமைந்துள்ளன. தினசரி தண்ணீர் நிரப்பி வனவிலங்குகளின் தாகம் தணிய வழிவகை செய்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் தங்களின் துறை சார்ந்த ஸ்டிக்கர் தங்களின் வாகனங்களில் ஒட்டுவது விதிமீறலாகும். முதல் முறை விதிமீறினால் ரூபாய் 500, இரண்டாவது முறை விதிமீறினால் ரூபாய் 1500 அபராதம் வசூலிக்கப்படும் என சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆன்லைன் சூதாட்டம் பற்றி விளம்பரப்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இணைய வழி சூதாட்டம், இணைய வழி வாய்ப்பு விளையாட்டு, பந்தயம் போன்றவற்றை விளம்பரப்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தடையை மீறி ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடுவோருக்கு ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது ரூபாய் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி உட்பட 19 மாவட்டங்களுக்கு இயல்பை விட 5 டிகிரி முதல் 9 டிகிரி வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் எனவும், அதில் சில இடங்களில் 110 டிகிரி ஒட்டி வெயில் பதிவாகலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த 19 மாவட்டங்களுக்கும் 2 நாட்கள் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் முதலமைச்சர் மனைவி துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் புனித சலோத் அன்னை தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்தார். அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலினுடன் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர். குஜராத் கடற்பகுதியில் அதிகமான அளவு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என செல்வ பெருந்தகை தெரிவித்தார். இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் போதைப் பொருள்களால் பாழடைவதற்கு பாஜக தான் காரணம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு போதைப் பொருள் கடத்தலின் கைது செய்யப்பட்டதை மட்டும் பேசும் பாஜக இது குறித்தும் பேச வேண்டும் என கூறினார். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக ஜெயக்குமார் உறவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் உறவினர் வீட்டில் சோதனை நடைபெற்றுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுவது கல்லூரி படிப்பு தான். காலத்துக்கேற்ப புது புது பாடப்பிரிவில் சேர மாணவர்கள் அதிகம் ஆர்வம் காட்டுகின்றனர். சமீப காலமாக உலகெங்கும் பெரும் புரட்சி ஏற்பட்டு வரும் AI எனப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக் படிப்புகள் மாணவர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.
சமூக அமைப்புகளின் கருத்துக்களை கேட்காமல் அரசே தன்னிச்சையாக முடிவெடுப்பது சட்டவிரோதமாகும் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். கள்ளர் சமுதாயத்தினர் கல்வி அறிவு பெறவும் சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் உயர்நிலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலும் தொடங்கப்பட்ட கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைப்பது தொடர்பாக அரசின் உயர் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வெடிமருந்து குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 3 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த குவாரிக்கு அருகே இருந்த குடோன் அறையில் பாறைகளை தகர்க்க பயன்படுத்தப்படும் வெடிமருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. உயிரிழந்தவர்களுக்கு தலா ரூபாய் 12 லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. ரொக்கமாக ரூபாய் 50,000, காசோலையாக 11 லட்சம் உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை வெப்ப அலை வீச வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்சமாக வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். வட தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3-5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட மிக அதிகமாக இருக்கக்கூடும். வாகன நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது விதிமுறை அமலுக்கு வந்தது. சென்னையில் வாகன நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற விதிமுறை அமலுக்கு வந்தது. வாகனங்களை கண்காணித்து அபராதம் விதிக்கும் நடைமுறை சென்னை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னை கடற்கரை வேலூர் கண்டோன்மெண்ட் இடையே இயக்கப்பட்டு வரும் மெமு ரயில் இன்று முதல் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுகிறது. சென்னை கடற்கரையில் இருந்து வேலூர் கண்டோன்மெண்டிற்கு தினமும் மின்சார ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த மின்சார ரயில் பாஸ்ட் மின்சாரம் ரயில் ஆகும். சென்னை கடற்கரையில் மாலை 6 மணிக்கு புறப்படும் ரயில் வேலூர் கண்டோன்மெண்டிற்கு இரவு 9:35 மணிக்கு சென்றடைகிறது. கொடைக்கானல் பயணத்தை நிறைவு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார். கொடைக்கானல் ஓட்டலில் இருந்து கார் மூலம் பிற்பகல் மதுரைக்கு வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னர் அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வர உள்ளார். தையொட்டி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை திண்டுக்கல், தேனி மாவட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திராவில் ரூபாய் 2,000 கோடி பணத்துடன் சிக்கிய கண்டெய்னர்கள் பிடிபட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் பாமிடி அருகே கஜிரம்பள்ளி என்ற இடத்தில் போலீசார் இன்று வழக்கம் போல் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அடுத்தடுத்து 4 கண்டெய்னர்கள் வந்து அதனை நிறுத்தி சோதனை செய்த போது அதன் முன்புறம் போலீஸ் சின்னம் இருந்திருந்தாலும் கண்டெய்னர் என்ற சந்தேகத்தின் காரணமாக அதனை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் சுமார் ரூபாய் 2,000 கோடி பணம் இருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் விண்கல் மோதியதால் ஏற்பட்ட பள்ளத்தை நாசா படம் எடுத்து வெளியிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் பன்னி புல்வெளி காப்பு காடுகள் எனும் பகுதியில் உள்ள இப்பள்ளத்தை நாசாவின் லேண்ட்சாட் 8 செயற்கைக்கோள் படம் எடுத்துள்ளது. வெள்ளை உப்பு பாலைவனம் எனப்படும் குஜராத்தின் கட்ச் பாலைவனம் அருகே இந்த பள்ளம் ஏற்பட்டுள்ளது. தாழ்தள பகுதி என்பதால் இப்பள்ளத்தில் நீர் உள்ளது. இப்பள்ளம் ஹரப்பா நாகரிகத்தை ஒட்டிய காலத்தில் சுமார் 6,900 ஆண்டுகளுக்கு முன்பு எட்டப்பட்டிருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் பூமி மீது விண்கல் மோதியதால் உருவான பள்ளங்கள் 200க்கு குறைவாகவே கண்டறியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியின் பரப்புரை நாட்டுக்கும் ஜனநாயகத்திற்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அவர் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார். மீண்டும் அந்த பதவிக்கு அவர் வரலாம், வராமலும் போகலாம். ஒரு நாட்டுக்கு தலைமை தாங்கும் தலைவர், பொறுப்பான அமைச்சர் பதவியில் இருப்பவர் கடுகளவு கூட பொறுப்புணர்ந்து பேசாமல் பொறுப்பற்ற முறையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது என கூறியுள்ளார். கர்நாடகாவில் மும்முனை போட்டி நிலவும் நட்சத்திர தொகுதியான ஷிமோகாவில் தேர்தல் பரப்புரை அனல் பறக்கிறது. கர்நாடகாவில் நட்சத்திர தொகுதியான ஷிமோகாவில் எடியூரப்பா மகன் ராகவேந்திராவும் காங்கிரஸ் சார்பில் பிரபல நடிகர் சிவராஜ்குமார் மனைவி கீதாவும் போட்டியிடுகிறார்கள். தனது மனைவி கீதாவின் வெற்றிக்காக பிரபல நடிகர் சிவராஜ்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். ஏற்காடு பகுதியில் அரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் மிதமான மழை பெய்து சற்று வெப்பத்தை தணித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
பீகார் மாநிலம் மதுபானி என்ற இடத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்று பேசினார். அப்போது மேடையிலிருந்து திடீரென பிரதமர் மோடி 10 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய பேச்சின் ஒளிப்பதிவை ராஷ்டிரிய ஜனதா கூட்டத்தில் ஒளிபெருக்கி மூலம் தேஜஸ்வி யாதவ் ஒளிபரப்பி பிரச்சாரம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை பெற்றுள்ளது. தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ரூபாய் 640 உயர்ந்து ரூபாய் 53,720 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து ரூபாய் 87 விற்பனை செய்யப்படுகிறது.